வணக்கம் நிகிதா. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். நீர் இருப்பை பொறுத்து குறித்த நேரத்திலோ அல்லது கால தாமதமாகவோ அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்த பாசனத்தின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உட்பட 13 மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கை கொடுக்காததால் அணையின் நீர் இருப்பு திருப்திகரமாக இல்லை. அணையின் நீர் இருப்பு குறைவாக இருந்ததால் சுமார் 70 நாட்கள், அதாவது 70 அடி கீழே குறைந்ததால் தற்பொழுது கடந்த ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் காய்ந்து வருகிறது. மேலும் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கங்கள், விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து 79 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 90 அடியை எட்டும் சூழலில் உள்ளது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாத பட்சத்தில் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் பொழுது தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இன்னும் ஓரிரு நாட்களில் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டிவிடும். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு 11.66 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டது. எனவே மேட்டூர் அணை நீர்வரத்து தொடர்ந்து 10,000 கனஅடிக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் இந்த அணை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று மாலை மாவட்ட காவல்துறை சார்பில் எஸ்பி குத்தாலிங்கம், நீர்வளத்துறை அதிகாரிகள் மேட்டூர் அணையை பார்வையிட்டனர். தொடர்ந்து இந்த நிலையில் நாளை மறுநாள் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேட்டூர் அணை திறக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மேட்டூர் அணையை திறப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் விமான நிலையம் வருகை தருகிறார். அதனைத் தொடர்ந்து காமலாபுரம் பகுதியிலிருந்து கார் மூலம் மேட்டூர் சென்று டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் வருகையொட்டி தற்பொழுது மேட்டூர் அணையில் தமிழ்நாடு முதலமைச்சர் 22ஆம் தேதி வருகிறார். அதன் காரணமாக தற்பொழுது கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் டிஐஜி சந்தோஷ் நீதிமணி, அதே போல மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் உள்ளிட்டோரும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தண்ணீர் திறக்கப்படும் இடம், வலது கரை, இடது கரை, அதே போல அணையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆய்வானது நடந்து வருகிறது. இந்த ஆய்வில் சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் முதலமைச்சர் விஜய் வருவதற்கான முன்னேற்பாடு பணிகளும் நடந்து வருகிறது. அந்த பாதுகாப்பு பணிகளும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். நிகிதா.